இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமாய் இருக்கிறீர். எப்படி ஒரு கேடகம் ஒரு படைவீரனை எல்லா விதமான வாள்கள், அம்புகள், ஈட்டிகள் எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாக்கின்றதோ, அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை திருத்துவ தேவன் சத்துருக்களின் சகலவிதமான தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கின்றார் என்று இன்றைய வசனம் சொல்கின்றது. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுது சோதனைகளையோ துன்புறுத்தப்படுகிறார்களோ அல்லது பொய் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறார்களோ, குறிப்பாக பல வருட காலம் பாடுகள் அனுபவிக்கும் போது அநேகர் அந்த தேவனுடைய பிள்ளையை பார்த்து உனக்கு உதவுவார் யாரும் இல்லை என்று சொல்கிறதுண்டு. ஆனால் அந்த தேவனுடைய பிள்ளைக்கு மட்டும் தேவனே கேடகமாய் இருக்கிறார் என்பதை நன்கு அறிந்தவர்களாய் இருப்பார்கள். தேவன் மேல் வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையும் அவருடைய அன்பும் உதவியும் நிச்சயம் உள்ளது என்ற நம்பிக்கை அசைக்க முடியாததாய் இருக்கும். இதுவே உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பெயர் கிறிஸ்துவர்களிலிருந்து வேறுபடுத்தி காண்பிக்கின்றது. இன்றைய வசனம் 3 காரியங்களை முக்கியப்படுத்தி சொல்கிறது. 1, தேவன் நமக்கு கேடகமாய் இருக்கின்றார். 2, தேவனே நமது மகிமையாய் இருக்கின்றார். 3, தேவன் நம் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். முதலில் தேவன் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். முதலில் கேடகம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். கேடகம் என்பது ஒரு நபருக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ பாதுகாப்பு அளிப்பதாய் இருக்கிறது. ஒரு படைவீரனை பார்க்கும்போது அவர் முதலில் உடல் கவசம் அணிந்திருப்பதை பார்க்கலாம். பின்பு அவர் கேடகத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு போகும் இடத்திற்கெல்லாம் தன் பாதுகாப்புக்காக அந்த கேடகத்தை எடுத்துச் செல்கிறார். அதேபோல்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் அவருடைய சத்தியத்தினாலும் தயவினாலும் பாதுகாக்கின்றார். கேடகம் என்பது சரீரத்தின் ஒரு பகுதியை மட்டும் பாதுகாப்பதில்லை, அது பெரிதாக இருக்கும். சரீரத்தின் எந்த பகுதியையும் மறைத்து பாதுகாக்கும் அளவு நாம் அசைக்கக்கூடியதாக இருக்கும். அது கவசத்தின் மேல் அணியும் கவசம் ஆகும். அதுபோல்தான் தேவனுடைய தயவும் கிருபையும் நம்மை பாதுகாக்கின்றது. சுருக்கமாக சொன்னால், தேவனுடைய தயவு என்பது சிறியதோ அல்லது கட்டுப்படுத்துகிறதோ அல்ல. ஆனால் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு அது மிகவும் பெரியதும் அளவற்றதுமாய் இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு என்பது விசுவாசிகளுக்கு எல்லா நேரங்களிலும் பாதுகாக்க வல்லமையானது. அது அவருடைய சித்தத்திற்குள் நடக்கும். 2, தேவன் நமது மகிமையாய் இருக்கின்றார். மகிமை என்றால் என்ன? ஒரு காரியத்தை சாதித்து வெற்றிகரமாக செய்து முடித்து அதன் மூலம் வரும் கனம் அல்லது புகழாகும். ஒரு பெற்றோரை பார்த்து உங்களுடைய மகிமை என்ன என்று கேட்டால் அவர்களது குழந்தைகளை பற்றியோ அல்லது பேரப்பிள்ளைகள் என்றோ சொல்வார்கள். ஒரு தொழிலதிபரை பார்த்து உங்கள் மகிமை எதில் இருக்கிறது என்று கேட்டால் அவர்களுடைய வெற்றியில் இருக்கு என்பார்கள். அதுபோல்தான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கும். ஆனால் மறுபடியும் பிறந்தவர்களுக்கோ உண்மையான விசுவாசிகளுக்கும் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் நம் திருத்துவ தேவனே அவர் ஒருவரே மகிமையாய் இருக்கிறார். ஆம், நம் திரியேக தேவன் திருத்துவ தேவன் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்தாமே மகிமையாய் இருக்கிறார். ஏனெனில் இந்த உலகத்தில் நமக்கு பாடுகளும் தொல்லைகளும் துன்புறுத்தல்களும் விமர்சனங்களும் கிண்டல்களும் பொய் சாட்சிகளும் பொய் குற்றச்சாட்டுகளும் வியாதிகளும் என்ற அநேக பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் இது எல்லாவற்றிலும் தேவன் தாமே அவர் பிள்ளைகளாகிய நம்முடன் எல்லா நேரங்களிலும் கூட இருக்கிறார். இதனால் நாம் கடந்து போகும் எல்லா பிரச்சனைகளிலும் நாம் தேவனுடைய மகிமையை காண்போம் என்ற நிச்சயம் நமக்கு உண்டு. ஆம், நாம் மட்டுமல்ல, ஆனால் தேவன் நம் திருத்துவத்தின் தேவன். அவர் நமக்காய் குறித்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக எப்படி நமக்கு வெற்றி கொடுக்கிறார் என்பதை இந்த உலகமே பார்க்கும் அளவுக்கு மகிமையான வெற்றியை தருவார். 3, தேவனே நம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். தேவன் எப்படி நம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார்? தேவன் நமக்கு பாதுகாப்பு மட்டும் அளிக்கவில்லை, அதற்கும் மேலானவர்களை செய்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் சரி, பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், பொய்க்குற்றச்சாட்டுகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு மேல் நம்மை உயர்த்தி வைத்து நம் தலையை உயர்த்தி வைப்பதன் மூலம் அவருடைய மகிமை வெளிப்படும். தேவன் தாமே நம் தலைகளை உயர்த்துகிறவராய் இருக்க வேண்டும். அது இந்த பூலோகத்தின் பாடுகளுக்கு மட்டுமல்ல, மேலான ரட்சிப்பிற்காகவும் அதுதான் மிகவும் முக்கியமானதாகும். இன்றைய வசனம் நம்முடைய பாடுகள் எல்லாம் தேவன் நமக்காக போராடும்படி கொடுத்து அவர்
நமது சத்துருக்களை நம் கையில் ஒப்பு கொடுப்பதை பார்க்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறது. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு திருத்துவத்தின் தேவனை பற்றியே மேன்மை பாராட்டுவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் உண்மையான விசுவாசிகளுக்கு தெரியும், தேவன் வெற்றியை தருபவர் மட்டுமல்ல, நம் இழந்ததை திருப்பிக் கொடுக்கும் தேவனாகவும் இருக்கிறார். தேவன் நமக்காக போராடும்போது எந்த சகலவிதமான சத்ருவின் வல்லமையினாலோ அல்லது சாத்தானாலோ தேவனை எதிர்த்து நிற்கக்கூடாத காரியமாகும். அவர் முன் குறித்தவர்களை வைத்து அவருடைய சித்தம் செய்வதற்கு வெற்றியை தருகிறவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.